விண்ணக தந்தையின் பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் நண்பர்களே, உலகிற்கு ஒளியாய் வாழ்ந்திடவே அன்பின் வழியினில் இணைந்திடுவோம். விண்ணக தந்தையின் பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் நண்பர்களே, உலகிற்கு ஒளியாய் வாழ்ந்திடவே அன்பின் வழியினில் இணைந்திடுவோம். கொண்டாடுவோம், இன்று கொண்டாடுவோம், ஆண்டவரின் நாளை போற்றி பாடுவோம். பண்பாடுவோம், நல்ல பண்பாடுவோம், படைத்திட்ட தேவனையே பாடி புகழ்வோம். இயேசுவின் வார்த்தைகள் கேட்டிடுவோம், இதயத்தில் அதனை ஏற்றிடுவோம். அன்பென்னும் மழையால் பலன் கொடுப்போம், அனைவருக்கும் பகிர்ந்தே வாழ்ந்திடுவோம். இயேசுவின் வார்த்தைகள் கேட்டிடுவோம், இதயத்தில் அதனை ஏற்றிடுவோம். அன்பென்னும் மழையால் பலன் கொடுப்போம், அனைவருக்கும் பகிர்ந்தே வாழ்ந்திடுவோம். இறைவனின் பிள்ளைகள் நாம் என்றே இகமதில் அனைவருக்கும் சாற்றிடுவோம். கொண்டாடுவோம், இன்று கொண்டாடுவோம், ஆண்டவரின் நாளை போற்றி பாடுவோம். பண்பாடுவோம், நல்ல பண்பாடுவோம், படைத்திட்ட தேவனையே பாடி புகழ்வோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டின் பொதுக்காலம் 19ஆம் ஞாயிறினை இன்று நாம் சிறப்பித்து கொண்டாடுகிறோம். ஆண்டவரே, உமது உடன்படிக்கையை நினைத்தருளும். ஏழையரின் ஆன்மாக்களை ஒருபோதும் கைவிடாதேயும். ஆண்டவரே, எழுந்து வாரும், உமது வழக்கை நீரே நடத்தும். உம்மை நாடும் குரலை மறவாதேயும். தூயமறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதி ஆகுக. உம்மை புகழுகின்றோம், உம்மை
உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனி மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமே, 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 ஆமே. மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம் தூய ஆவியார் எங்களுக்கு கற்றுத்தந்தவாறு உம்மை தந்தை என அழைக்க நாங்கள் துணிவு கொள்கின்றோம். நீர் வாக்களித்த உரிமை பேரான விண்ணக வீட்டிற்கு நாங்கள் வந்து சேரும்படி நீர் தேர்ந்து கொண்ட மக்களுக்கு உரிய மனப்பான்மையை எங்கள் இதயங்களில் பொழிந்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். அவ்வுணவினால் வலிமை அடைந்த எலியா 40 பகலும் 40 இரவும் நடந்து ஓரேபு என்ற கடவுளின் மலையை அடைந்தார். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 19, இறை வார்த்தைகள் 4 முதல் 8 முடிய. அந்நாட்களில் எலியா பாலை நிலத்தில் ஒரு நாள் முழுவதும் பயணம் செய்தார். அங்கே ஒரு சூறை செடியில் அமர்ந்து கொண்டு தாம் சாக வேண்டும் என பின்வருமாறு மன்றாடினார். ஆண்டவரே, நான் வாழ்ந்தது போதும், என் உயிரை எடுத்துக்கொள்ளும். நான் என் மூதாதையரை விட நல்லவன் அல்ல. பின்னர் அச்சோரை செடியின் அடியில் அவர் படுத்துறங்கினார். அப்போது வானதூதர் அவரை தட்டி எழுப்பி, எழுந்து சாப்பிடு என்றார். அவர் கண் விழித்து பார்க்கையில், இதோ தணலில் சுட்ட ஒரு அப்பமும் ஒரு குவளையில் தண்ணீரும் தம் தலைமாட்டில் இருக்க கண்டார். அவற்றை அவர் உண்டு பருகிய பின் திரும்பவும் படுத்து கொண்டார். ஆண்டவரின் தூதர் 2ஆம் முறை வந்து அவரை தட்டி எழுப்பி, எழுந்து சாப்பிடு, ஏனெனில் நீ நீண்ட பயணம் செய்ய வேண்டும் என்றார். அப்பொழுது அவர் எழுந்து உண்டு பருகினார். அவ்வுணவினால் வலிமையடைந்த அவர் 40 பகலும் 40 இரவும் நடந்து ஓரேபு என்ற கடவுளின் மலையை அடைந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன். அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன். எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர். பல்லவி. ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள்.
என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள், அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம். துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன், அவர் எனக்கு மறுமொழி புகழ்ந்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். பல்லவி. ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மெலிந்தனர். அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். அவர் எல்லா நெருக்கடியினின்றும் அவனை விடுவித்து காத்தார். பல்லவி. ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோரை அவர் தம் தூதர் சூழ்ந்து நின்று காத்திடுவர். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். அவரிடம் அடைக்கலம் புகுவோர் பேறு பெற்றோர். பல்லவி. ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். இரண்டாம் வாசகம். கிறிஸ்து உங்களிடம் அன்பு கொண்டது போல நீங்களும் அன்பு கொண்டு வாழுங்கள். திருத்துதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4 இறைவார்த்தைகள் 30 முதல் அதிகாரம் 5 இறைவார்த்தைகள் 2 முடிய. சகோதரர் சகோதரிகளே, கடவுளின் தூய ஆவியாருக்கு துயரம் வருவிக்காதீர்கள். மீட்பு நாளை முன்னிட்டு உங்கள் மீது பொறிக்கப்பட்ட முத்திரையாக அவர் இருக்கிறார். மனக்கசப்பு, சீற்றம், சினம், கூச்சல், பழிசொல் எல்லாவற்றையும் தீமை அனைத்தையும் உங்களை விட்டு நீக்குங்கள். ஒருவருக்கொருவர் நன்மை செய்து பரிவு காட்டுங்கள். கடவுள் உங்களை கிறிஸ்து வழியாக மன்னித்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். ஆகவே நீங்கள் கடவுளின் அன்பார்ந்த பிள்ளைகளாய் அவரை போல் ஆகுங்கள். கிறிஸ்து உங்களுக்காக தம்மை நறுமணம் வீசும் பலியும் காணிக்கையுமாக கடவுளிடம் ஒப்படைத்து உங்களிடம் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பு கொண்டு வாழுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia, 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 Alleluia. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 41 முதல் 51 முடிய. அக்காலத்தில் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு நானே என்று இயேசு கூறியதால் யூதர்கள் அவருக்கு எதிராக முணுமுணுத்தார்கள். இவர் யோசேப்பின் மகனாகிய இயேசு அல்லவா? இவருடைய தாயும் தந்தையும் நமக்கு தெரியாதவர்களா? அப்படி இருக்க நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன் என இவர் எப்படி சொல்லலாம் என்று பேசிக்கொண்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து கூறியது, உங்களிடையே முணுமுணுக்க வேண்டாம். என்னை அனுப்பிய தந்தை ஈர்த்தாலொழிய எவரும் என்னிடம் வர இயலாது. என்னிடம் வருபவரை நானும் இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். கடவுள் தாமே அனைவருக்கும் கற்றுத்தருவார் என இறைவாக்கு நூல்களில் எழுதியுள்ளது. தந்தைக்கு செவிசாய்த்து அவரிடமிருந்து கற்றுக்கொண்ட அனைவரும் என்னிடம் வருவர். கடவுள் தாமே கற்றுத்தருவார் என்பதிலிருந்து
தந்தையை எவராவது கண்டுள்ளார் என்று பொருள் கொள்ளக்கூடாது. கடவுளிடமிருந்து வந்துள்ளவர் மட்டுமே கடவுளை கண்டுள்ளார். உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், என்னை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர். வாழ்வு தரும் உணவு நானே. உங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்டபோதிலும் இறந்தனர். உண்பவரை இரவாமல் இருக்கச் செய்யும் உணவு விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த இந்த உணவே. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன், அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு நாம் ஜெபிப்போமாக. அருள் வழங்கும் அன்பின் ஆண்டவரே இறைவா, உம்மை முழுமனதோடு போற்றுகிறோம், துதிக்கிறோம். நீ செய்கின்ற ஒவ்வொரு நன்மைகளுக்கு நன்றி கூறுகிறோம். வாழ்வு தருகிற உணவு நானே என்கிறீர். விண்ணிலிருந்து இறங்கி வந்த உணவு என்கிறேன். இதை எவராவது உண்டால் என்றுமே வாழ்வார் என்றும், அவர் நிலை வாழ்வை கொண்டிருப்பார் என்றும், என்றும் எப்பொழுதும் என்னோடு இணைந்திருப்பார் என்றும், அவர் உயிர் தெழுவார் என்கிற நம்பிக்கையும் எடுத்துச் சொல்லுகிறேன். ஆண்டவரே, இந்த வாழ்வு தருகிற உணவை, குணமளிக்கிற உணவை, எங்களுக்கு ஆற்றலை சக்தியை தருகிற உணவை இந்த தெய்வீக பலியின் வழியாக வழங்குகிறீரே. வார்த்தையாய் உணவு அருளப்படுகிறது. திருவிருந்தாய் தேவ நற்கருணையில் நீர் எழுந்தருளுகிறீர். ஆம் ஆண்டவரே, இறை விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஒவ்வொரு முறையும் இந்த தேவ நற்கருணையை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிற போது, என் அன்பு ஆண்டவரே, உமது வாழ்வை, உமது விசுவாசத்தை நாங்கள் அறிக்கையிட, எங்கள் வாழ்க்கையை சாட்சி உள்ள வாழ்க்கையாக வாழ அருள் தர வேண்டுமாய் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இறை இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைய இறை வார்த்தைகள் எல்லாம் நற்கருணையை மையப்படுத்தியதாக இருக்கிறது. உணவு, அந்த உணவு எப்படி நமக்கு உடலை வளர்ப்பதற்கும் உடலினுடைய ஆற்றலை சக்தியை தருவதற்கும் அது பயனுள்ளதாக அமைந்திருக்கிறது. வெறும் உணவு மட்டுமல்ல, அந்த உணவை தேவ நற்கருணையாக இறை விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு பெற்றுக்கொள்கிற நாம் எத்தகைய மனநிலையை அடைகிறோம் என்றால், அது நிலை வாழ்விற்கான தயாரிப்பாக, நம்முடைய ஆன்ம வாழ்விற்கான தயாரிப்பாக அமைந்திருப்பதை எடுத்து சொல்லுகிறது. சில உதாரணங்களை விவிலியத்திலிருந்து நான் உங்களுக்கு மேற்கோள் காட்ட விரும்புகிறேன். தொடக்க நூல் புத்தகம் 1வது அதிகாரம் 29வது இறைவார்த்தை. ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் படைத்து அவர்கள் இருவரையும் ஒரு தோட்டத்திற்குள் அனுப்பி, இந்த இடத்தில் நீங்கள் உண்டு மகிழ்ச்சியோடு இருங்கள், மகிழ்ச்சியோடு வாழுங்கள் என்கிற வாக்குறுதியை தருகிறார். இறைவார்த்தை சொல்லுகிறது, கடவுள் மண்ணுலகெங்கும் உள்ள விதை தரும் செடிகள், பழ மரங்கள் அனைத்தையும் உங்களுக்கு நான் கொடுத்துள்ளேன், இவை உங்களுக்கு உணவாக்கட்டும், பலுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள் என்று ஆண்டவர் அவர்களுக்கு ஆசி வழங்குவதை பார்க்கிறோம். கடவுள் அவர்களுக்கு உணவளிக்கிறார். கடவுள் உணவை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். மனித வாழ்வின் அடிப்படையாக ஆதாரமாக இருக்கின்ற உணவை கடவுள் நமக்கு தருவதை இதோ தொடக்க நூல் புத்தகமே உறுதி செய்கிறது. பிறகு தொடக்க நூல் புத்தகம் 21வது அதிகாரம்
15 முதல் 20 வரை உள்ள இறை வார்த்தைகளை நாம் வாசிக்கிறோம் என்றால், ஆபிரகாம், ஆகார், ஆகாருடைய மகன் இஸ்மேயில் இவர்களை பற்றி சொல்லுகிறது. ஆபிரகாம் பணிப்பெண்ணான ஆகாரிடத்தில் அப்பங்களையும் தண்ணீரையும் கொடுத்து, நீங்கள் எங்கேயாவது சென்று பிழைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அனுப்பிவிடுகிறார். ஆகார் அந்த குழந்தை இஸ்மேயிலை தூக்கி கொண்டு பாலைவனத்தில் நடந்து போகிறாள். தண்ணீர், உணவு எல்லாம் தீர்ந்து போகிறது. என்ன செய்யறதுன்னு தெரியல. அந்த பாலை நிலத்தில் இருந்த புதர் செடியின் அடியில் தன்னுடைய பிள்ளையை கிடத்தி விடுகிறாள். தொலை தூரத்தில் சென்று கொண்டு அந்த பிள்ளை சாவதை பார்க்க துணியாமல் வருத்தத்தோடு, வேதனையோடு, கண்ணீரோடு கடவுளை நோக்கி குரல் எழுப்பி அவர் மன்றாடுகிறார். அந்த பிள்ளையின் அழுகுரலை கேட்கின்ற ஆண்டவருடைய தூதர் ஆகார், ஆகார் என்று அழைத்து, இதோ அந்த சிறு குழந்தையின் கண்ணீரை நான் கண்டேன். அந்த குழந்தைக்கு தண்ணீர் அருகில் இருக்கின்ற ஒரு நீரூற்றிலிருந்து எடுத்து தண்ணீரால் உங்களுடைய தாகத்தை தீர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லி, சாக போகின்ற நிலையில் இருக்கின்றவர்களுக்கு ஆண்டவர் ஜீவ தண்ணீரை கொடுத்து வாழ்வளிக்கிறார். அந்த ஜீவ தண்ணீரின் அடையாளம், இதோ உன் மகன் வழியாக நான் ஒரு பெரிய இனத்தை உருவாக்குகிறேன் என்கிற ஆசீர்வாதம். மூன்றாவதாக, விடுதலை பயண புத்தகம் 16வது அதிகாரம். அந்த 16வது அதிகாரம் முழுவதையும் நாம் வாசித்தோம் என்றால், 2வது இறை வார்த்தையில் இவ்வாறு குறிப்பிடப்படுகிறது. இஸ்ராயேல் மக்கள் மோயிசனிடத்திலும் ஆரோனிடத்திலும் சென்று முறையிடுகிறார்கள், முணுமுணுக்கிறார்கள். நாங்கள் எகிப்தில் இருந்தபோது, பார்வோன் மன்னனிடத்தில் இருந்தபோது எந்த குறையுமின்றி எங்களுக்கு நல்ல உணவு கிடைச்சது, நாங்கள் சந்தோஷமாகவே அங்கே வாழ்ந்தோம், இறைச்சிகள் எல்லாம் எங்களுக்கு கிடைத்தது, எங்களை கூட்டிட்டு வந்து இந்த பாலை நிலத்தில் விட்டு சாகடிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி முணுமுணுக்கிறாங்க. அவருக்கு எதிராக பேசுகிறார்கள். அப்பொழுது மோயிசனும் ஆண்டவரிடத்தில் மன்றாடி கேட்டபோது 24வது இறை வார்த்தை சொல்லுகிறது, அவர்களுக்கு ஆண்டவர் மன்னாவை பொழிந்தார். வானத்திலிருந்து மன்னாவை பொழிந்தார். அந்த மன்னாவினுடைய தன்மை தான் ரொம்ப முக்கியம். 16வது அதிகாரம் விடுதலை பயண புத்தகம் 24வது இறை வார்த்தை, அதனை காலை வரை அவர்கள் வைத்திருந்த போதும் அதில் நாற்றம் வீசவும் இல்லை, புழு வைக்கவும் இல்லை. அழியா உணவு. ஒரு உதாரணமாக இந்த இடத்தில் முன்குறித்து சொல்லப்படுகிறது. இயேசு ஆண்டவர் எப்படி அழியாத நிலையான உணவாக இருக்கிறார் என்பதை முன்குறித்து இந்த மன்னா உணவு எடுத்துச் சொல்லுகிறது. ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள் என்று இன்றைய பதிலுரையினுடைய அற்புதமான வரிகள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைய நாளினுடைய முதல் வாசகத்திலும் 1 அரசர்கள் புத்தகம் 19வது அதிகாரம் 4 முதல் 8 வரை உள்ள இறை வார்த்தைகள். எலியா அதே போல பாலை நிலத்தில் நடந்து போறாரு. நடந்து போய் அவர் சோர்வுற்று உயிருக்காக பயந்து ஓடி ஒரு சூறை செடியினுடைய அடியில் படுத்துக் கொள்கிறார். இனிமேலும் என்னால் எங்கும் ஓடவும் முடியாது, தப்பிக்கவும் முடியாது, அவ்வளவுதான், நான் வாழ்ந்தது போதும் ஆண்டவரே, என் உயிரை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் புலம்புறாரு. நான் வாழ்ந்தது போதும். ஆனால் ஆண்டவரினுடைய தூதர் அவரை போய் தட்டி எழுப்புகிறார். எலியா, எலியா எழுந்திரு, இதோ உணவு இருக்கிறது, அந்த உணவை உட்கொள், நீ இன்னும் போக வேண்டிய தொலைவு தூர பயணம் இருக்கிறது, அந்த உணவை உட்கொண்டு உன் பயணத்தை தொடர் என்று சொல்லுகிறார். எலியாவும் கொஞ்சம் சாப்பிட்டு மறுபடியும் அப்படியே படுத்துடுறார். மீண்டும் தட்டி எழுப்பி, நீ போக வேண்டிய தூரம் இன்னும் அதிகமாக இருக்கிறது, எழுந்து உன் பயணத்தை தொடர். மீண்டும் உணவுண்டு திடம் பெற்றவராய் ஆற்றல் கொண்டவராய் அவர் 40 இரவு 40 பகல் நடந்து ஓரேபு என்கிற மலையை சென்று அடைகிறார். அன்பிற்குரியவர்களே, விவிலியத்தில் குறிப்பிடப்படுகிற இந்த உதாரணங்கள் எல்லாம் நிலையான உணவாகிய, உயிர் தருகிற உணவாகிய, ஆற்றலும் சக்தியும் வாய்ந்த உணவாகிய நற்கருணையை பற்றிய ஒரு முன் சுவையாக தரப்படுகிறது.
முன்சுவையாக தரப்படுகிறது. தேவ நற்கருணை உயிருள்ள பிரசன்னமாய் ஆண்டவர் எழுந்தருளுவது, இந்த தெய்வீக பலி தேவ நற்கருணையினுடைய மகத்துவத்தை, உன்னதத்தை, பேரின்பத்தை, நிலை வாழ்வை நமக்கு சுட்டி காட்டுகிறது. அழியாத உணவாகிய இந்த உணவின் மீது நாம் முழுமையான நம்பிக்கையும் விசுவாசமும் கொண்டிருக்க வேண்டும். இன்றைய 2ஆம் வாசகத்தை பாருங்க. சவால் நிறைந்த ஒரு வாசகம், சவால் நிறைந்த வாசகம். நீங்கள் ஒருவர் மற்றவரிடையே மனக்கசப்போடு, சீற்றத்தோடு, சினத்தோடு, கூச்சல் கொண்டு பழிச்சொற்களை எல்லாம் சொல்லி ஒரு தீமையான வாழ்க்கை வாழாதீங்க. மாறாக ஒருவர் மற்றவருக்கு நன்மை செய்யுங்கள், ஒருவர் மற்றவரின் மீது பரிவு காட்டுங்கள், ஒருவர் மற்றவருடைய பாவங்களை, குற்றங்களை மன்னியுங்கள் என்று எடுத்து சொல்லுகிறார். அற்புதமான இறைவார்த்தை அன்பிற்குரியவர்கள். நாம் எப்படி வாழ வேண்டும்? இந்த தேவ நற்கருணையை உட்கொள்ளுகிறவர்கள், திருப்பலியில் பங்கெடுத்து பக்தியோடு விசுவாசத்தோடு தேவ நற்கருணை உட்கொள்ளுகிறவர்கள், ஆண்டவருடைய திருவிருந்தில் பங்கெடுக்கிறவர்கள் எப்பேற்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும்? ஒருவர் மற்றவரை அன்பு செய்கின்ற, நன்மை செய்கின்ற, பரிவு காட்டுகின்ற, மன்னிக்கின்றவர்களாக வாழணும். அப்பதான் இந்த தேவ நற்கருணை உயிருள்ள அப்பமாய், ஆசீர்வாதத்தின் அப்பமாய், நம் குடும்பத்தின் அப்பமாய் மாறுகிறது. நம் உள்ளத்தின் அப்பமாய் அது உயிருள்ள பிரசன்னமாகிறது. விண்ணிலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே என்கிறார் ஆண்டவர். விண்ணிலிருந்து இறங்கி வந்த உணவு அவங்களால புரிஞ்சுக்க முடியல. அவங்களுடைய அப்பா, அம்மா, சகோதர சகோதரிகள், அவருடைய ஊர், இதெல்லாம் நினைச்சு இவர் இங்கிருந்து தானே வந்தாரு, விண்ணிலிருந்து வந்த உணவு அப்படின்னு இவர் எப்படி சொல்லலாம்? விதண்டாவாதம் பண்றாங்க, புரிந்து கொள்ளாம பேசுறாங்க. யோவான் நற்செய்தி 1ஆவது அதிகாரம் 14ஆவது இறைவார்த்தை சொல்லுகிறது, வார்த்தை மனுவுருவானார், நம்மிடையே குடிகொண்டார். தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அந்த வாக்கு கடவுளோடு இருந்தது, அது கடவுளாயும் இருந்தது. நறுமணம் வீசும் பலியாக, நறுமணம் வீசுகின்ற காணிக்கையாக நீங்கள் கடவுளிடத்தில் உங்களை ஒப்படைத்து அன்பு கொண்டு வாழுங்கள் என்று இன்றைய 2ஆம் வாசகம் நம் ஒவ்வொருவருக்கும் அழைப்பை தருகிறது. அன்பிற்குரியவர்கள், சமீபத்தில் அருட்சகோதரிகளுக்கு தியானம் கொடுக்கக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அங்கு தியானம் கொடுத்த போது தேவ நற்கருணை ஆராதனை வைத்திருந்தேன். அந்த தேவ நற்கருணையை கொண்டு அருட்சகோதரிகளிடத்தில் சிறப்பான விதத்தில் செபித்த போது, இந்த ஆடை ஒரு அருட்சகோதரியின் மீது, அந்த திருப்பலி ஆடை அருட்சகோதரியின் மீது அப்படியே அவர்கள் கண்களை மூடி செபித்து கொண்டிருந்த தருணத்தில் அப்படியே அது அவர்கள் மீது பட்டிருக்கிறது. அந்த அருட்சகோதரி, ஆண்டவரே, தேவ நற்கருணையில் எழுந்தருளி இருப்பவரே, அந்த 12 ஆண்டுகளாய் இரத்தப்போக்கினால் வருந்திய பெண், ஆண்டவருடைய ஆடையின் ஓரத்தை தொட்டால் போதும் நான் சுகம் பெறுவேன் என்று சொன்னாலே, அப்படியாக ஆண்டவருடைய இந்த ஆடை என் மீது படுகிற போது, என் அன்பு இயேசுவே, நான் முட்டி வலியினால, நான் கால் வலியினால மிகுந்த அவதிப்படுகிறேன், தொல்லைக்குள்ளாகி இருக்கிறேன், ஆண்டவரே என்னை தொடுங்க, என்னை ஆசிர்வதிங்க அப்படின்னு செபித்திருக்கிறாங்க. மறுநாள் காலை அவருடைய கால்கள் உண்மையிலேயே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தோடு, ஆற்றல் மிக்க, அந்த வலிகள் எல்லாம் குறைந்து புத்துணர்வு பெற்ற கால்களாக அவருடைய கால்கள் இருந்ததை உணர்ந்து சாட்சியாக அவர் என்னிடத்தில் தனிப்பட்ட விதத்தில் வந்து பகிர்ந்து கொண்டார். என் அன்பிற்குரியவர்களே, உயிருள்ள உணவு, வாழ் தருகிற உணவு, உயிர்ப்பின் உணவு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நம்புவோம், விசுவசிப்போம், நற்கருணையை நம் அன்றாட வாழ்வாக்குவோம். அந்த வாழ்வே நம் வாழ்வின் சாட்சிய வாழ்வு என்பதை உணர்வோம். ஆமென். எழுந்து நின்று நம் விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியரா, ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால்
இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவரா, இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென், ஆமென். தாயும் தந்தையுமான இறைவா, நாங்களும் திருப்பாதம் ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு மன்றாட்டுக்களையும் ஏற்று உம் அருளை நிறைவாய் எங்கள் மீது பொழிந்தருள சிறப்பாக உம்மிடத்தில் செபிக்கிறோம். எங்கள் திரு அவையை வழிநடத்துகின்ற திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார், இறை ஊழியர்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து, ஆண்டவரே, இறை ஆட்சியை இந்த உலகத்தில் கட்டி எழுப்ப நீர் அவர்களை அற்புதமான கருவிகளாய் பயன்படுத்தும்படியாக சிறப்பான விதத்தில் செபிக்கிறோம். அவர்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகமும் ஆன்ம நலனும் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, நானே வாழ்வு தருகிற உணவு என்பவரே, உணவு இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்வதற்கும் இந்த உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கும் பெரும் உறுதுணையாக இருக்கிறது. ஆம் ஆண்டவரே, மனிதனின் அடிப்படை தேவையாக உணவு இருக்கிறது. ஆனால் இந்த உணவு இன்றி இந்த உலகத்தில் எவ்வளவோ மக்கள் அல்லல் படுகிறார்கள், வறுமையில் வாடுகிறார்கள், பசி பஞ்சத்தில் இருக்கிறார்கள். ஒருவேளை கூட உணவை உண்ண முடியாமல் எவ்வளவோ பேர் பட்டினி வயிற்றோடு செல்கிறார்கள். ஆண்டவரே, ஏழை எளிய பசியினால் வாடுகிற மக்களை இந்த வேளையில் நினைவு கூறுகிறோம். நீரே அவர்கள் மீது இரக்கம் காட்டி, என் அன்பு தகப்பனே, பொருள் படைத்தவர்கள், வசதி படைத்தவர்கள், பணபலம் படைத்தவர்கள் தாராள உள்ளத்துடன் உதவி செய்து தங்களிடத்தில் இருப்பதை பிறருக்கு பகிர்ந்தளித்து ஏழையின் பசியை போக்க, வறுமையை நீக்க, பசி பஞ்சம் இந்த உலகத்தை விட்டு அகல இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருள் தேடல் என்கிற இந்த யூடியூப் சேனலின் வழியாக அனுதினமும் தெய்வீக திருப்பலியில் பங்கெடுத்து நற்செய்தியின் வழியாக தங்களுடைய வாழ்க்கையை பக்குவப்படுத்தி கொண்டிருக்கிற, பண்படுத்தி கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளை இந்த பலியின் வழியாய் ஆசிர்வதிப்பீராக. ஆண்டவரே, அவர்களுக்கு நம்பிக்கையையும் ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் கொடுத்து ஒவ்வொருவருடைய வாழ்வும் உமக்குரிய வாழ்வாக அமைய, அவர்கள் என்ன தேவைக்காக இந்த திருப்பலியை ஒப்பு கொடுக்கிறார்களோ, இந்த திருப்பலியில் மன்றாடுகிறார்களோ, ஆண்டவரே நீரே அவர்களின் தேவைகளை நிவர்த்தி செய்து உமக்குரிய சாட்சிகளாய் அவர்கள் இந்த உலகத்தில் வாழ இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நோய்வாய்ப்பட்டவர்கள், முதியவர்கள்,
ஆண்டவரே, வயதான காலகட்டத்தில் நாங்கள் அவதி உறுகிற போது, துயரப்படுகிற போது, ஆறுதலுக்காக நிம்மதிக்காக இயங்குகிற போது எங்கள் ஆறுதல் நீரே, எங்களுக்கு நிம்மதியை தருபவர் நீரே. நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையோடோ அல்லது கை கால் மூட்டு வலிகளோடோ உடலில் இருக்கிற குறைகளினாலோ நாங்கள் ஒவ்வொரு நாளும் அல்லல் படும்போது ஆண்டவரே, எங்களுக்கு நற்சுகத்தை தந்து உடல் ஆரோக்கியத்தை தந்து தொடர்ந்து உமது பாதுகாப்பில் நாங்கள் என்றென்றும் வாழ இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இளைஞர்கள், இளம் பெண்கள், மாணவர்கள், மாணவியர்கள் எல்லாருக்காகவும் சிறப்பாக இவ்வேளையில் செபிக்கிறோம். இளைஞர்கள் தங்களுடைய எதிர்காலத்தை சிறப்பாக அமைத்து கொள்ளவும், அவர்களுடைய கல்வி, வேலை, அவருடைய முயற்சிகள் எல்லாம் நல்லவையாக அமைந்து வாழ்வில் வெற்றி பெறவும், சிறு பிள்ளைகள் ஞானத்தோடு, அறிவோடு, பக்தியோடு, ஒழுக்கத்தோடு வளரவும் ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திருமணவரன், குழந்தை பாக்கியம், பொருளாதார தேவைகள், குடும்பத்தில் நிம்மதி, இப்படி எத்தனையோ வரங்களுக்காக உம்மிடத்தில் நம்பிக்கையோடு செபிக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளையும், இந்த திருப்பலியின் வழியாக மன்றாடுகிற ஒவ்வொரு நம்பிக்கையாளருடைய வேண்டுதல்களையும் நீர் கேட்கும்படியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் குடும்பத்தில் வாழ்ந்து மரித்தவர்கள், கடவுளுடைய இரக்கத்தினால் அந்த ஆன்மாக்கள் நித்திய இளைப்பாறுதலை தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் ஒவ்வொருவருடைய தேவைகளுக்காக சிறப்பாக மன்றாடுவோமாக. இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். என்னை தர வந்தேன் இறைவா எளிய காணிக்கையா, உடைந்த மட்கலமாய் நானும் உந்தன் பீடம் வருகின்றேன். என்னை தர வந்தேன் இறைவா எளிய காணிக்கையா, உடைந்த மட்கலமாய் நானும் உந்தன் பீடம் வருகின்றேன். கோதுமை மணியாய் உடைந்த நானும் அப்பமாய் பீடம் வருகின்றேன். திராட்சை கனியாய் உருவை இழந்து ரசமாய் என்னை தருகின்றேன். பலியிடும் ஆயனே பலிப்பொருள் நானையா, பலியிடும் ஆயனே பலிப்பொருள் நானையா. என்னில் நீயும் உன்னில் நானும் மாறும் பலியே திருப்பலி. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் மது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது திரு அவையின் காணிக்கைகளை மகிழ்வுடன் ஏற்றருளும். இரக்கத்தால் நீர் எங்களுக்கு அளித்த இக்காணிக்கைகள் உமது ஆற்றலால் எங்கள் மீட்பின் மறை நிகழ்வாக மாறச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே
எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி உள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார், இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்விற்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானகத் தூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணிசைத்து முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. வாழ்வு தருகிற உணவு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நமக்கு நிலை வாழ்வை தருகின்றவர், உயிர்ப்பின் அடையாளமானவர். இதோ அந்த ஆண்டவர், நற்கருணைநாதர், இந்த தேவ நற்கருணையில் இந்த பலிப்பீடத்தின் மீது உயிருள்ள பிரசன்னமாய் எழுந்தருளுகிற வேளையில் நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுப்போம், சரணாகதியாக்குவோம். இந்த வாரத்தின் ஒவ்வொரு நிகழ்வுகளை நம் ஆண்டவர் இயேசு ஆசீர்வதிக்க, நம்முடைய செயல்களை, கடமைகளை, பணிகளை ஆண்டவர் சிறப்பான விதத்தில் ஆசீர்வதித்து நம் மீது அருளை பொழிய, நம்முடைய வியாபாரம், தொழில் சிறக்க, நம்முடைய குடும்பத்தில் அமைதி, நிம்மதி பெருக, இதோ நம்மை முழுவதுமாக ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். குணமளிக்கின்ற, சுகம் தருகின்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் மத்தியில் பிரசன்னமாகிறார். ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் உரியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை
அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் மீட்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவையின் நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழுமது நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுகோணியின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமா.
நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் சொல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. உயிர்த்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தல்ல, நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கருள்வாராக. ஆமென். மன்னா உணவை மண்ணிலே வந்தாய், உண்பவர் வாழவே, நித்திய வாழ்வை நிலை பெறவே உணவை தந்தாயே. மன்னா உணவை மண்ணிலே வந்தாய், உண்பவர் வாழவே, நித்திய வாழ்வை நிலை பெறவே உணவை தந்தாயே. இது உன்னுடன் அன்றோ, வாழ்வு மாறுமன்றோ, இது உன் ரத்தமன்றோ, தாகம் தீருமன்றோ. இயேசுவே நீர் வர வேண்டும், என்னை மாற்றிட வேண்டும். உலகம் வாழ்வதற்காக என்னையே நான் தர வேண்டும். எழுந்து வாராயோ, என்னில் வாராயோ, எழுந்து வாராயோ, என்னில் வாராயோ. விண்ணக விருந்தே என்னில் வா, என்னகம் வாழ இறங்கி வா. விண்ணக விருந்தே என்னில் வா, என்னகம் வாழ இறங்கி வா. திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும், உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே, தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். நான் அளிக்கும் உணவு வழிமரபினர் வாழ்வதற்கான எனது சதை என்கிறார் ஆண்டவர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு எங்களை உம்மோடு ஒன்றிக்கச் செய்து எங்களுக்கு மீட்பு அளிப்பதாக. அது எங்களை உமது உண்மையின் ஒளியில் உறுதிப்படுத்துவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன்,
தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. வாழ்வு தருகிற உணவாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது முழுமையான நம்பிக்கை கொண்டவர்களாய் சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. என்ன சொல்லி பாடுவேன், என்ன சொல்லி போற்றுவேன், எனக்கு செய்த நன்மை என்னையே ஐயா, எனக்கு செய்த நன்மை என்னையே. என்ன சொல்லி பாடியும் என்ன சொல்லி போற்றியும் ஈடு இணை உனக்கு இல்லையே ஐயா, ஈடு இணை உனக்கு இல்லையே. நன்றி தந்தையே, நன்றி இயேசுவே, வழி நடத்தும் தூய ஆவியே. நன்றி தந்தையே, நன்றி இயேசுவே, வழி நடத்தும் தூய ஆவியே. என்ன சொல்லி பாடுவேன், என்ன சொல்லி போற்றுவேன், எனக்கு செய்த நன்மை என்னையே ஐயா, எனக்கு செய்த நன்மை என்னையே. கண்ணீர் துடைத்ததை சொல்லி பாடவா, கவலையில் அணைத்ததை சொல்லி பாடவா, வீழ்ந்தேன் தூக்கியதை சொல்லி பாடவா, சாய்ந்தேன் தாங்கியதை சொல்லி பாடவா. நன்றி தந்தையே, நன்றி இயேசுவே, வழி நடத்தும் தூய ஆவியே. நன்றி தந்தையே, நன்றி இயேசுவே, வழி நடத்தும்